ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு குறித்து சில முக்கியமான தகவல். அனைவருக்குமே இந்த தகவல் பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் ஷாப்புடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அனைவருமே ரிசல்ட் பண்ணுக்காக வெயிட் பண்ணி இப்போ ஒரு வழியாக நம்மளுக்கு ஒரு 5 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்தாங்க. இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணி ஆணைகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1 வீக்லேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே போயிருக்கு. திருப்பத்தூர் சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நடந்துகிட்ருக்கு அப்படின்ற தகவலும் நமக்கு வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக சிஸ்டம் ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் உங்களுக்கு நடத்தப்படுதுங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனவர்களோட பட்டியல் உங்கள் பேர் வந்துருச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட்டில் இந்த தற்காலிக தெரிவு பட்டியலில் உங்களுக்கு மீண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பு செய்யப்படுது. அந்த சான்றிதழ் சரிபார்ப்பில் சரியான டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணி, இல்லை என்றால் உங்களை வெளியே துரத்திடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% நடந்துகிட்ருக்கு. இப்போ நடக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு முந்தைய வீடியோக்குள்ளே காட்டியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்க இந்த மற்ற மாவட்டங்கள் சேலம், திருப்பூர், கோவை, ஈரோடு, நாமக்கல் இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு எப்போ ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க, ரேஷன் ஷாப்புக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மற்ற மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பீப்புள் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதிகப்படியான பீப்புள்ஸ் யாருமே செலக்ட் ஆகலை. அப்படின்றதுனால இனி எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் அப்டேட்டை முதற்கட்ட அப்டேட்டாக நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ இப்போ சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புகள் எல்லாமே நடத்தப்பட்டு வருது. அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ்கள் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடைக்கு நீங்கள் தகுதி பெற்றோர் அப்படின்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வெளியிடுறாங்க. ஸோ அடுத்த ஒரு 3 தினங்கள் வரும் வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் அதிகபட்சமாக இந்த 15ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம். சில மாவட்டங்களுக்கு இன்னும் நேர்காணல் நடத்தாதனால அந்த மாவட்டத்தை தவிர மீதி மாவட்டத்திற்கு அனைத்து மாவட்டத்திற்குமே ரிசல்ட்டை நம்ம அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் மட்டும்தாங்க எதிர்பார்க்க முடியலாம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும். உடனடியாக உங்களுடைய ஹால் டிக்கெட் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டையும் கண்டிப்பாக கேட்குறாங்க. இந்த ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு எல்லாமே நீங்கள் என்னென்னலாம் வச்சிங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பில் இந்த பணி ஆணையை பெறத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இது எல்லாமே இருக்கான்ட்டு வெரிஃபை பண்ணுறாங்க. அப்படி ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணி ஆணை பெறுவதில் மிகப்பெரிய அளவில் சிக்கலை உங்களால் சந்திக்க நேரிடும். ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 5 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டதுனால மீதி இருக்கிற மாவட்டங்களை எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அனைவருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிற விதமாக நம்மளுடைய ரேஷன் கடையோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சாற்று நேரத்தில் கோவை, ஈரோடு, நாமக்கல் இந்த 3 மாவட்டத்துடைய ரிசல்ட்டை உடனடியாக பப்ளிஷ் செய்ய போகிறாங்க. ஆனால் சில மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அளவு வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி விகிதம் வந்து இருக்குது. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த டைம் வந்து ரேஷன் கடை ஊழியர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. தமிழக வரலாற்றிலேயே இது வந்து பார்த்திங்கன்னா முதல் முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ரேஷன் கடையில் முக்கியத்துவத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த டைம் ரேஷன் கடையில் அதிக அளவு எடுக்கப்படுவார்கள் என்றது நிச்சயமாக வகுக்கப்பட்டதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்ட்டு அந்தந்த மாவட்டத்தில் இப்போ திருப்பத்தூர், திண்டுக்கல், இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80,000 பேர் நேர்காணல் கலந்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 1500 பேர் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பில் சீனியாரிட்டி லிஸ்ட்டில் ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெறும் போட்டதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70, 80, 60 இது எந்த அடிப்படையில் போட்டாங்க அப்படின்ட்டு அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா நேர்காணலில் நான் சரியாக பர்ஃபார்ம் பண்ணேன், எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்ட சரியாக இருக்குது, எனக்கு பணி ஆணை கொடுக்கல, என்னுடைய பெயர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லிஸ்ட்டு கொண்டு வெளியிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறு லிஸ்ட்டு எல்லாமே வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலான தற்காலிக தேர்வு பட்டியலை விரைவில் நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி தாங்க ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ வரும்
வியாழன் வெள்ளி சனி இந்த 3 தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வ அப்டேட்டாக அனைத்து மாவட்ட வாரிய இணையதளத்தில் நம்மளால் பெற்றுக்கொள்ளலாம். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு குறித்து சில முக்கியமான தகவல். அனைவருக்குமே இந்த தகவல் பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ரேஷன் ஷாப்புடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கேஜருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அனைவருமே ரிசல்ட் பண்ணுக்காக வெயிட் பண்ணி இப்போ ஒரு வழியாக நம்மளுக்கு ஒரு 5 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அது லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்தாங்க. இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணி ஆணைகளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1 வீக்லேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே போயிருக்கு. திருப்பத்தூர் சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, நடந்துகிட்ருக்கு அப்படின்ற தகவலும் நமக்கு வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக சிஸ்டம் ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் உங்களுக்கு நடத்தப்படுதுங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனவர்களோட பட்டியல் உங்கள் பேர் வந்துருச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட்டில் இந்த தற்காலிக தெரிவு பட்டியலில் உங்களுக்கு மீண்டும் சான்றிதழ் சரிபார்ப்பு செய்யப்படுது. அந்த சான்றிதழ் சரிபார்ப்பில் சரியான டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணி, இல்லை என்றால் உங்களை வெளியே துரத்திடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% நடந்துகிட்ருக்கு. இப்போ நடக்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு முந்தைய வீடியோக்குள்ளே காட்டியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்க இந்த மற்ற மாவட்டங்கள் சேலம், திருப்பூர், கோவை, ஈரோடு, நாமக்கல் இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு எப்போ ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க, ரேஷன் ஷாப்புக்காக மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா மற்ற மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பீப்புள் தான் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதிகப்படியான பீப்புள்ஸ் யாருமே செலக்ட் ஆகலை. அப்படின்றதுனால இனி எந்த மாவட்டத்திற்கு ரிசல்ட் அப்டேட்டை முதற்கட்ட அப்டேட்டாக நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ இப்போ சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புகள் எல்லாமே நடத்தப்பட்டு வருது. அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ்கள் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடைக்கு நீங்கள் தகுதி பெற்றோர் அப்படின்ட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வெளியிடுறாங்க. ஸோ அடுத்த ஒரு 3 தினங்கள் வரும் வியாழன் வெள்ளி சனி இந்த 3 தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் அதிகபட்சமாக இந்த 15ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துடைய ரிசல்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கலாம். சில மாவட்டங்களுக்கு இன்னும் நேர்காணல் நடத்தாதனால அந்த மாவட்டத்தை தவிர மீதி மாவட்டத்திற்கு அனைத்து மாவட்டத்திற்குமே ரிசல்ட்டை நம்ம அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் மட்டும்தாங்க எதிர்பார்க்க முடியலாம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கணும். உடனடியாக உங்களுடைய ஹால் டிக்கெட் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட்டையும் கண்டிப்பாக கேட்குறாங்க. இந்த ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு எல்லாமே நீங்கள் என்னென்னலாம் வச்சிங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பில் இந்த பணி ஆணையை பெறத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இது எல்லாமே இருக்கான்ட்டு வெரிஃபை பண்ணுறாங்க. அப்படி ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணி ஆணை பெறுவதில் மிகப்பெரிய அளவில் சிக்கலை உங்களால் சந்திக்க நேரிடும். ஓகேங்களா. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 5 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் வெளியிட்டதுனால மீதி இருக்கிற மாவட்டங்களை எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. அனைவருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்கிற விதமாக நம்மளுடைய ரேஷன் கடையோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சற்று நேரத்தில் கோவை, ஈரோடு, நாமக்கல் இந்த 3 மாவட்டத்துடைய ரிசல்ட்டை உடனடியாக பப்ளிஷ் செய்ய போகிறாங்க. ஆனால் சில மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அளவு வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி விகிதம் வந்து இருக்குது. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த டைம் வந்து ரேஷன் கடை ஊழியர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது. தமிழக வரலாற்றிலேயே இது வந்து பார்த்திங்கன்னா முதல் முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ரேஷன் கடையில் முக்கியத்துவத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த டைம் ரேஷன் கடையில் அதிக அளவு எடுக்கப்படுவார்கள் என்றது நிச்சயமாக வகுக்கப்பட்டதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான பீப்புள் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்தந்த மாவட்டத்தில் இப்போ திருப்பத்தூர், திண்டுக்கல், இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80,000 பேர் நேர்காணல் கலந்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 1500 பேர் வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பில் சீனியாரிட்டி லிஸ்ட்டில் ஃபில்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெறும் போட்டதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70, 80, 60 இது எந்த அடிப்படையில் போட்டாங்க அப்படின்ட்டு அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா நேர்காணலில் நான் சரியாக பர்ஃபார்ம் பண்ணேன், எல்லா டாக்குமெண்ட்டும் என்கிட்ட சரியாக இருக்குது, எனக்கு பணி ஆணை கொடுக்கல,
என்னுடைய பெயர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லிஸ்ட்டு கொண்டு வெளியிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறு லிஸ்ட்டு எல்லாமே வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலான தற்காலிக தேர்வு பட்டியலை விரைவில் நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி தாங்க ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை விரைவில் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ வரும் வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 தினங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வ அப்டேட்டாக அனைத்து மாவட்ட வாரிய இணையதளத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.